என்ன மாணிக்கம் என்ன மறந்த முதலாளே உங்களுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஏன்பா? அவனை ஏன் கேட்கிறேன்? என்ன கேளு, நான் பதில் சொல்றேன். 4 மாசமா நீ பணம் கொடுக்கல, இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்து திங்கிறதுக்கு இலவசமா சோறும் போடுறதுக்கு இது ஒண்ணும் தர்ம சட்டம் இல்ல. ஐயா 3 பேர் மூக்கு பிடிக்க சாப்பிடுறியே, பணம் கொடுக்கணுங்கிற நினைப்பு கொஞ்சமாவது இருக்க வேண்டாம். ஐயா கோச்சுக்காதீங்க, ஊர்ல இருந்து பணம் வந்தது கொடுத்துடுறேன். உனக்கு பணம் வரது எப்போ, நீ எனக்கு கொடுக்கறது எப்போ? உன்ன மாதிரி அனாதை பையலுக்கு இடம் கொடுத்ததே தப்பு. ஐயா மரியாதை பேசு. என்னடா பொல்லாத மரியாதை? கடனை கொடுக்கறதுக்கு வக்கில்ல மாணிக்கா, இவன் பொட்டு படிக்கிறதுக்கு வெளியே போறான். சங்கர். ஆமா, நீ எங்கடா இந்த நேரத்துல? ஒண்ணு இல்ல, மெஸ்ல ஒரே புழுக்கமா இருந்தது, அதான் காத்து வாங்க பீச்சுக்கு போயிட்டு இருக்கேன். காத்து வாங்க போறியா இல்ல நிரந்தரமா அங்கேயே குடியிருக்க போறியா? கையில என்னடா பெட்டி படுக்க? அது வந்து மெஸ்ஸுக்கு பணம் கொடுக்கலையா? அதனால உன்னை வெளியே போன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? நான் ஒருத்தர் இருக்கேங்கிறத மறந்துட்டேன், அப்படித்தானே? சங்கர், உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்கிட்ட மறைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன்ல. ஃபூல், என்னமோ வீடு வாசல் இல்லாத அனாதை மாதிரி கிளம்பிட்டிய. ஏற வண்டியில. இப்படியாகத்தானே பரதன் இந்நாட்டை ஆளவும் ராமச்சந்திரமூர்த்தி காட்டுக்கு புறப்பட்டார். லட்சுமணர் சீதை சமேதராக தரை மார்க்கமாகவும் காட்டு மார்க்கமாகவும் தண்ணி மார்க்கமாகவும் தண்ணி 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 ரெடியாக்கிருப்பா. ஐயோ, உள்ள போயிடா உள்ள போயிடா உள்ள போயிடா. பிரேமி வா 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 வா. இப்படியாகத்தானே ராமலட்சுமணன் உடனே படகில் அந்த நேரத்திலே சீதா பிராட்டியாருக்கு வெயில் கொடுமை தாங்க முடியவில்லை. உடனே ராமச்சந்திரமூர்த்தி குகனுக்கு தெரியாதபடி அந்த துண்டை எடுத்து போத்தின. படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயிலா? பின்ன பாரு, துண்டு ஒழுங்கா போட்டுக்க தெரியுதா? அதுக்காகத்தான் இந்த புத்தி கட்ட பயலுக்கு ராமாயணத்தை படிச்சு சொன்னேன். முதல்ல நீங்க அதை நல்லா படிச்சுக்குங்க. படிச்சு உங்களை நீங்க திருத்திக்குங்க. கேட்டியாடா? டேய் பயலே. யாரு? அவனே. அதானே. வகையா ஒரு நாளைக்கு நீ என்கிட்ட மாட்டிக்க போற. அப்பா, ராமு வந்தா ராமாயணத்தை காப்பாத்தணும். ஏண்டா தம்பி? ஆமா, இவ்வளவு நாள் வெறும் புஸ்தகத்தோட வருவான், இன்னைக்கு என்ன பொட்டி படுக்கையோட வந்திருக்கான்? தம்பி ஊருக்கு போகுது போல இருக்கு. இல்லம்மா, அவன் தங்கி இருக்கிற இடத்துல படிக்கிறதுக்கு வசதி இல்ல. அப்புறம் ஏன் தங்குறான்? அதனாலதான் இங்க கூட்டி வந்துட்டேன். நல்ல வேலை செய்த. என்னடா சமுத்திரம் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு, ஓடிக்கிட்டே படிக்கட்டும் உருண்டுகிட்டே படிக்கட்டும். வாடகை கொடுத்துட்டு அங்க தங்கணும்? அப்படின்னா ராமு இனிமே இங்கதான் இருக்க போறான்னு சொல்லு. ஆமாம்மா, என்ன எப்படி கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி ராமுவையும் கவனிக்கணும். டேய் பக்கிரி, கீழே இருந்து ஒரு கட்டில கொண்டாந்து மேல போடு. ராமு வா போகலாம். என்னங்க என்னங்க இது நல்லா இருக்கா? நல்லா இருக்குதே. அங்க பாரு, ராமாயணத்துல வர ராமலட்சுமணன் மாதிரி இருக்கிறானுங்க. நான் சொல்லல, தெருவுல திருடனை எல்லாம் உங்க மகன் வீட்டுக்குள்ள கூட்டு வருவான். வரவும் போறவனுக்கு வெடிச்சு கொடுத்துக்கு நான் வேற காரியம். அதானே. ஏதாவது பேசுற பழைய என் தலைமையில வந்து விழும். அதானே. ஏன்னா நான் சித்தி தானே. அதானே. அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? அவனுக்கு தேவைப்பட்டவன்னா ஒரு 5-10 கொடுத்து அப்படியே அனுப்பிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா வீட்டுல இருந்து மாடி மேல கூட்டிட்டு போயிட்டான். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறான்? நீங்க இருக்கீங்களே, பாம்புக்கு வாலும் மீனுக்கு தலையும் காட்டுற விலாங்கு. பிரேமி, அவன் சின்ன பையன் இல்லையா, அவன் மனசு புண்படப்படாதுங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஆனா நான் இப்ப சொல்றேன், நீ சொல்றதுதான் கரெக்ட்.